நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. கணவன் மனைவி வசியம், பிரிந்தவர் ஒன்று சேர, தொழில் வசியம், தனவசிய குடுவை, தகாத உறவை பிரித்தல், விஷ்ணுமாய குடுவை, கல்வி வசியம், திருமண வசியம், ராஜ வசியமை, அரசியல் வசியம், சினிமாத்துறை வசியம், பில்லி சூனியம், ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். ரொம்ப முக்கியமான பதிவு தான் இதுவும் கூட. குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் 15ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி யாருக்கெல்லாம் பெரிய யோகம் செய்ய போகுது, யாரையெல்லாம் காப்பாற்றி விட போகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். இதுல நிறைய பேர் அடியும் வாங்க போறாங்க தான். ஆனால் அதற்காக கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த வருடம் முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா அனைத்து பயிற்சிகளுமே நடந்துருது. குரு மட்டும் கிடையாது, ராகு கேது பயிற்சி நடந்துருது, சனி பயிற்சி நடந்துருது. ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த 3 கிரக பயிற்சிகள் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா வருடக்கோள்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர், குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, அதே மாதிரி ராகு கேது அதுவுமே வருஷம் மாறக்கூடியது. ஸோ இதெல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. மற்ற கிரகங்கள்லாம் குயிக்காக நகரக்கூடிய இடத்துல இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு நகரும்போது சில நேரத்தில் நல்லவைகளும் சில சமயத்தில் தீமைகளையும் கொடுக்கக்கூடியது. ஆனால் அது தீமைகள்னு சொல்லக்கூடாது, படிப்பினைகளை தரக்கூடியதாக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வாங்க பகுதிக்குள்ளார போகலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது அல்லது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். கன்னிராசிக்கு இந்த 2025 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். குருவை பொறுத்த அளவுக்கு முழு சுபர், நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம் 10ஆம் வீட்டுக்கு வர்றாரு. தொழில் ஸ்தானத்திற்கு தொழில் குருவாக உங்களுக்கு வருகிறார். நிச்சயம் நல்லது பண்ணுவார். தொழிலினால் மேன்மை, நீங்கள் செய்யக்கூடிய வேலையினால் உங்களுக்கு வருவாய் அப்படிங்கிறது அதிகமாகுது. இது எல்லாத்தையுமே குரு தரப்போகிறார். இதில் ஒரு கூடுதலான ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் உங்களுடைய 2ஆம் வீட்டை, அதாவது உங்களுடைய ராசிக்குரிய 2ஆம் வீடு அப்படிங்கிறது துலாம், அந்த வீட்டையே அவர் பார்க்க போகிறார். இதற்கு மேலே வேறு என்ன வேணும்? உங்களுடைய ராசியின் 2ஆம் வீடு, 2ஆம் வீடுங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், இது எல்லாமே வலுவடைய போகுது. வாக்குஸ்தானமும் கூட. உங்களுடைய சொல் பேச்சுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவதையும் மற்றவர்கள் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதையும் இது காமிக்குது. சரி, அப்போ எல்லாமே சூப்பரா சார், எதுவுமே பெரிதாக நான் அழட்டி கொள்ள வேண்டாமா, கவலைப்பட வேண்டாமா அப்படின்னு கேட்டால், எங்கே இன்னொரு பக்கம் கண்டக சனியாக சனி உட்கார போகிறார். சனி பயிற்சியும் நிகழக்கூடியது தானே. அது நிகழும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தான். ஸோ அது கண்டக சனியாக அமரும் பொழுது நீங்கள் ஒரு சில கண்டங்களை சந்திக்க தான் வேண்டும். இருந்தாலும் குரு உங்களை வழி நடத்துவார். முழுமையாக போய் கை காலு தலை அப்படின்னு எல்லாமே போய் ஒரு விபத்தில் போய் வாகனத்தில் சிக்கிறதுக்கும், ஏதாச்சும் ஒரு ஸ்க்ராட்சோட உடம்புல அப்படி லேசாக ஒரு கீரல் மட்டும் போட்டு ஒரு கார் உங்களை கிராஸ் பண்ணிட்டு போகுதுன்னா அதோட பொழைச்சோண்டா அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஜஸ்ட் மிஸ், இல்லாட்டினா எனக்கு லைஃபே கிடையாதுன்னு நினைப்பீங்க இல்லையா? அது மாதிரியான சூழ்நிலைகள் சனி உண்டாக்குவார். ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் தான். ஆனால் இதில் யாருக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், எந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், மீடியா ரிலேட்டடான ஃபீல்டில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. லைஃப் நமக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான க்ளூ உங்கள் கண்ணுக்கு எதுக்கவே தினம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். திடீர்னு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேருந்து இன்சென்டிவ் தரலாம். அடுத்த நாளே புதிதாக சேர்ந்த ஒரு மேனேஜர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம். உங்களுக்கே டவுட்டாக வந்துடும், ரொம்ப புகழ்கிறாங்களே, ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, இது நாளைக்கு நம்மளை காலி பண்ணி விட்டுருமோ அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு சில பேர் பயப்படுவாங்க. பட் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் குருவாக அமைகிறார். தொழிலினால் நீங்கள் மேன்மை அடைவதை அப்படிங்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. பட் உங்களுடைய முயற்சிக்கு மட்டும் குறை வைக்காமல் முழு மூச்சோடு இறங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துடுவாங்க. நிச்சயம் நல்லது அப்படிங்கிறது தானாகவே நடக்கும். ஒரு பக்கம் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதையும் சொல்லிட்டேன். ஏன்னா அகலக்கால் வைக்கும்போது உங்களை அறியாமல் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க. அந்த சகதியில் போய் அந்த சுழலில் போய் மாட்டிக்கிட்டு
வீட்டில் இருக்கிறவங்களையும் சிரமப்படுத்தி நீங்களும் சிரமப்பட்டு எதற்குமே பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் இந்த காலகட்டத்தில் இயல்பாகவே ஷிரடி சாய் போன்ற குருமகான்களை வணங்கிட்டு ஒரு விஷயம் செய்துட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு எல்லாம் வித நன்மைகளையும் குரு ஏற்படுத்தி தருவார். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள். இப்போ ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற தன்மையில் இருந்தாலுமே கூட உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் மிக பொருத்தமாக எண்கணித ரீதியான பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க, அது பெரிய அளவுக்கு உங்களை காப்பாற்றும். இது என்ன சார் புது விஷயமா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறவங்க நினைக்கலாம். கிரகங்களை உங்களால் பிடிச்சி நிறுத்த முடியாது. கிரக பெயர்ச்சி, கிரக சுழற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். யாருக்கெல்லாம் லைஃப்பில் இப்போ மேடு வரப்போகுது, உயர்வு வரப்போகுது, யாருக்கெல்லாம் உங்களை கீழே தள்ளிவிடக்கூடிய பள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் கிரகங்கள் சொல்லும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எண்கணித ரீதியான ஒரு இதையுமே ஒரு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இது எத்தனை சதவீதம் உண்மையானது, உண்மையிலே இது காப்பாற்றி விடுமா அப்படின்னு கேட்டால், இதை பற்றின தகவல்கள் நான் என்னுடைய கிளையண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அனுப்புகிறதா இருக்கேன். என்னுடைய கிளையண்ட்ஸ் ஃபீட்பேக்குமே நீங்கள் கேட்கலாம். அதை வைத்து நீங்கள் நம்பலாம் எந்த அளவுக்கு இது உங்களுக்கு நன்மையை செய்யுங்கிறது. இதற்கான இலவச பொது பலன்களுக்கான குறிப்பை இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. இப்போ நீங்களுமே இந்த பயிற்சி காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், ஏற்கனவே நல்லது நடக்க போகுதுன்னா டபுள் லேயர் ஆஃப் சாக்லேட் க்ரீம் அப்ளை பண்ணது மாதிரியான ஒரு நன்மைகள், இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். யாருக்காச்சும் சிரமங்கள் இருக்க போகுது, சுமாராக தான் இருக்க போகுது அப்படின்னா அந்த நிலையிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். இதற்கு உங்களுடைய பேர் சரியாக இருக்காங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதை நான் இலவசமாகவே செய்து தரப்போகிறேன், இந்த வெரிஃபிகேஷன் வரைக்கும் மட்டும். இதில் கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது, எண்கள் ரீதியாக பார்க்க போகிறோம். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைக்கணும். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு எனக்கு அனுப்பி வைக்கணும். ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. தயவுசெய்து யாரும் ஜாதக ஃபோட்டோவாக அனுப்பாதீங்க. உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா, பொருந்திருக்குன்னா ஆல்ரெடி பொருந்திருக்கு, லைஃப் இன்னும் நல்லா இருக்க போகுதுங்கிறத சொல்லிவிடுவேன். பொருந்தலைன்னா ஏன் பொருந்தலை, என்ன பண்ணணும், என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லுவேன். அதில் உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண் பற்றிய குறிப்பெல்லாம் வரப்போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவே இருக்க போகுது. இந்த இலவச பொது பலன்கள் யாருக்கு நான் தருவதாக இருக்க போகிறேன்னா சொல்ல போகிறேன்னா, நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்குரிய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புகிறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின டீட்டெயிலை நான் வழங்க போகிறேன். 3 நாட்களுக்குள்ளார வழங்குவேன். அதனால் தயவு கூர்ந்து அந்த 3 நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். முடிந்தவரை அதற்குள்ளாகவே நான் அனுப்ப பார்க்குறேன். பட் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம் அனுப்பலாம். வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வைத்திருந்தீர்கள் என்றால், புதிதாக இப்போ நியூ பார்ன் பேபிக்கு எத்தனையோ பேர் வச்சுட்டு யோசிப்பாங்க அது பேர் நம்ம பிள்ளைக்கு செட் ஆகிருக்கா இல்லையான்னு. அப்படி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கான இலவச பொது பலன்கள், உங்கள் பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா, வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற குறிப்பு வரைக்கும் மாத்திரம் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். கூடுதலாக அது மாதிரி பெயர் திருத்தம் தேவைப்பட்டு செய்தால் எந்த அளவுக்கு அது நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையுமே நான் அனுப்பி வைக்கிறேன். இப்போ இந்த பதிவு, இந்த செகண்ட் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, குரு உங்களுக்கு ஆசீர்வதித்துள்ளார், குரு உங்களுக்கு வழிகாட்டுகிறார். இந்த வருடத்தில் நீங்கள் நிறைய சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அவர் ஒரு ரூட் மேப் போட்டு தராரு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஏன்னா இந்த செகண்ட் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே குரு வாக்காக உங்களை சேருதுனாலே நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்க போகிறீங்கிறது அர்த்தம்.